இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்குரிய தேவதை என்று பார்க்கும் பொழுது பிரம்மா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா. நம்ம தலையில எழுதுறாரே எழுத்து, அதற்கு காரணகர்த்தாவான பிரம்மா இதற்கு தேவதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் தானே படைக்கிறார். இல்ல நான் கேட்கலான்னு வந்தேன். சொல்லுங்க. எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒரு தெய்வத்தை சொல்லுவாங்களே, நிச்சயம். இந்த அபிஜித்துக்கு ஏதாச்சும் ஒரு கடவுள் இருப்பாரு அப்படின்னு பார்த்தா நீங்க பிரம்மான்ட்டீங்க. உண்மை. அதாவது இதுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியும் சார், சிவபெருமானுக்கு அத்துணை 1000 கோவில்கள் இருக்கிறது. பெருமாளுக்கு கேட்கவே வேண்டாம். ஆனால் இந்த பிரம்மதேவருக்கு மட்டும் ஆலயங்கள் கிடையாது. அவர் சிவன்கிட்ட செய்த ஒரு அபச்சாரத்தினால உங்களுக்கு அது தெரியும். அதனால ஒரு தவறு நடந்து அவர் தாழம்பூ சொன்னதை கேட்டு போய் சொல்லி தாழம்பூ சிவ பூஜையிலே கிடையாது. அதுவும் உங்களுக்கு தெரியும், சிவராத்திரியில மட்டும்தான் தாழம்பூ சேர்ப்பாங்க. அது சொன்ன பொய்யால. அப்ப ஒரு பொய் சொன்னால் அதற்கான தண்டனை என்னன்னு பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மாவுக்கே கோவில் இல்லாத தருணத்தில் சிவனும் பெருமாளும் பிரம்மாவுக்கு கொடுத்த ஒரு வரமாக இந்த அபிஜித் நட்சத்திரம் கருதப்படுகிறது. அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு நான் தேவதையாகிறேன் என்று சொல்லி அவரே அந்த நட்சத்திரத்தை தேர்வு செய்து கொண்டார். இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க, ஹிரண்யகசிபை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவன் அந்த நேரத்தில் தான் ஜபத்திற்காக தவத்திற்காக அமர்ந்தான். அந்த நேரத்தில் கரெக்டா அபிஜித் நட்சத்திரத்துல தான் தொடங்குற நேரத்துல பிரம்மா அவருக்கு காட்சி கொடுத்தார். அதனால தான் அவனை அழிப்பது சாமானியப்பட்ட விஷயமாவே இல்லை. அவன் எப்படிப்பட்ட வரத்தெல்லாம் கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். காலையில, மாலையில், மதியம், இரவு. எனக்கு மனிதர்களால வேணாம், மிருகத்தால வேண்டாம், தேவர்கள் வேண்டாம், அசுரர்கள் வேண்டாம், பூதங்கள் வேண்டாம், யாராலையும் எனக்கு எப்படிலாம் சொன்னான் பாருங்க. அப்ப பெருமாள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அவனுக்கு ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி நரமும் இல்லாத மிருகமும் இல்லாத நரசிங்கமாக தான் அவனை கிழிச்சு போட்டார். அது கூட ஒரு சிறப்பு மிகுந்த அபிஜித் நட்சத்திர நேரம் கூட பெரியவங்க சொல்றாங்க. அப்ப பாத்துங்க, இறைவன் எந்த அளவுக்கு கருணைமயமானவன். அப்ப நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு சார், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் நம்மகிட்ட தான் இருக்கு. பூட்ட கொடுத்த இறைவன் சாவியையும் கொடுக்கிறான். அதை போன்றுதான் இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் பெரிய ஒரு தீர்வாக இருக்கிறது என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும்.